சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதிகமாக கவலைப்பட்டு விட்ட. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு யோசனைகளோடும் ஏதாவது ஒரு மனபாரங்களோடுமே நீ இருந்து விட்ட. எப்போ பார்த்தாலும் நான் ஏதாவது ஒன்று கேட்டால் கூட எனக்கா மனம் சரியில்லை சாயி, எனக்கா எதுவுமே தோணவில்லை சாயி என்பதை தான் நீ சொல்கிறாய். தங்கமே, அசிரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் பேசும் பொழுது நீ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்லது நடக்கும் சாய் ஏற்பாடுகளை செய்து விட்டார். நமக்கான நல்லதுகள் நடக்கப் போகிறது. சுபிக்ஷங்கள் வளரப்போகிறது. இதுவரைக்கும் இருந்த குறைகள் இனிமே இருக்காது என்பது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலம் மொத்தமும் திருப்தி, அமைதி என்று அனைத்தும் உனக்குள் என்றுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவையே இல்லாமல் எதையும் எப்பொழுதும் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையில் கலங்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை குழப்பங்களும் நீங்கும். நீ இதுவரைக்கும் பார்த்த உன்னுடைய வாழ்க்கைக்கும் நாளையிலிருந்து நீ பார்க்க போகும் வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எதிலையுமே எப்பொழுதுலையுமே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இருந்தால் அதில் என்ன சுவாரஸ்யம்? எப்பொழுதுமே ஒரு வாழ்க்கை என்றால் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா? அதனால்தான் சொல்கிறேன் தங்கமே, வாழ்க்கையில் எல்லா பொழுதிலேயும் எல்லா நேரத்திலேயும் நீ கலங்கி நிற்பது வீண். உனக்கான ஒன்று காத்திருக்கிறது. அது கூடிய சீக்கிரத்தில் உனக்காக கையில் வந்து சேரும் என்று அடிக்கடி சொல்வேன். எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைக்கு எது ஒத்து வரும், எது ஒத்து வராது, எந்த விஷயம் செய்யலாம், எந்த விஷயம் செய்யக்கூடாது என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்காது. நீங்கள் அனைவரும் என்ன நினைக்கிறீர்கள்? இப்பொழுது சோதனை, கையில் பணம் கூட தங்கவில்லை, எல்லா விஷயத்திலேயும் பாரமாக இருக்கிறது, இதில் எதிர்காலம் எப்படி நன்றாக இருக்கும் என்று. அப்படியெல்லாம் அல்ல. எதிர்காலம் ஒரு திருப்தியாக அமையும். நீ எப்பொழுதுமே ஒரு நபரை அதிகமாக சோதனை செய்து கொண்டே இருந்தால் முதலில் வெறுப்பது தெய்வத்தை அல்ல, அவன் வாழ்க்கையை. என்ன வாழ்க்கை இது? என்ன ஒரு உலகம் இது? நமக்கு மட்டும் எல்லா நேரத்திலேயும் எல்லா விதமான துன்பங்களும் செய்து கொண்டே இருக்கிறது. தெய்வம் என்னதான் இது என்று ஒரு மிக பெரிய ஒரு கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறி எல்லாம் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுமூகமான ஒரு நல்ல விஷயங்கள் அமைய வேண்டும். எதிர்பார்த்து சில விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய். நீ எதிர்பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் காத்திருக்கும் பொழுது எனக்கு தோன்றுவது, எப்படியாவது இந்த பிள்ளைக்கு அது எதிர்பார்த்ததை கையில் வந்து தந்துவிட வேண்டும் என்பதுதான். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு மற்ற விஷயங்களை எதிர்பார்க்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கு ஒரு திருப்தி என்ற ஒன்றை கையில் கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன். இன்று சில விஷயங்கள் உன்னை சோதிக்கிறது, அது நன்றாக எனக்கு தெரிகிறது. சோதிக்காமல் எல்லாம் அல்ல, உன்னை சில விஷயங்கள் சோதிக்கிறது. ஆனால் அந்த சோதனைகள் அனைத்திலும் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமும் கற்பித்தாய். அதாவது மற்றவர்களுக்கு நீ யார் என்பதையும் சொல்லிக் கொடுத்தாய். காலமும் உனக்கு நீ யார் என்பதையும் சொல்லிக் கொடுத்தது. ஆக மொத்தம் மாற்றி கற்றுக்கொண்டு இப்பொழுது நீ யார் என்பதையும் தெரிந்து கொண்டாய், மற்றவர்கள் யார் என்பதையும் தெரிந்து கொண்டாய். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக தான் நடக்கிறது. போக போக அனைத்தும் புரியும் என்றால் பார்த்துக்கொள்ளேன். அவ்வளவு பெரிய அதிசயமும் அவ்வளவு பெரிய மாற்றமும் கூடிய சீக்கிரத்தில் நீ புரிந்து கொள்வாய். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. காலங்கள் ஒரு மனிதனை ரொம்ப அளவுக்கு மீறி சோதிக்கிறது என்றால் அந்த அளவுக்கு மீறி வந்த சோதனைகள் அனைத்தும் அவனை செதுக்குவதற்காக மட்டும்தான், மற்றபடி அவனை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. உன்னுடைய வாழ்க்கை முழுவதிலேயும் நிறைய மாற்றத்தை வரும் காலத்தில் பார்ப்பாய். இதுவரைக்கும் இழந்ததை மட்டுமே பார்த்தாய். நான் இதை இழந்துவிட்டேன், அதை இழந்துவிட்டேன் என்று. ஆனால் அப்படி கிடையாது. நீ எதையும் இழக்கவில்லை. புரிந்ததா? நீ எல்லா விஷயத்தையும் பெற இருக்கிறாய். நிறைய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காத நிறைய விஷயங்களை பெற இருக்கிறாயே தவிர ஒரு விஷயத்தை கூட நீ எப்பொழுதும் இதை பெற மாட்டாய், அதை பெற மாட்டாய் என்று
சொல்ல மாட்டேன். அமைதிக்காகவும் பொறுமையாகவும் நம்பிக்கையாகவும் இந்த சாய் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி தோல்விகள் வரும், எப்படி பயங்கள் வரும், எப்படி நடுக்கங்கள் வரும்? எல்லாமும் மாற இருக்கிறது தானே, எல்லாமும் தேவையான விஷயங்கள் தானே, எல்லாமும் வாழ்க்கையில் முக்கியமான நாள் தானே. எல்லாவற்றுக்கும் பொறுப்பு யார்? இந்த சாயிடம் ஒப்படைத்த பிறகு இந்த சாய் தானே அனைத்திற்கும் பொறுப்பாக வந்து நிற்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்கு பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியமோ நடுக்கமோ வேண்டாம். நல்லது நடக்கும். சுவாரஸ்யமாக இருங்கள். நம்மளுக்கு இது நடந்துடும், இந்த நல்லது நடந்துடும், அந்த நல்லது நடந்துடும், அந்த நல்ல விஷயம் நடந்துவிடும் என்ற ஒரு எண்ணத்திலேயே இருங்கள். இன்னொரு 6 மாதம் நடந்துடும், இன்னும் இந்த கொஞ்ச நாளில் நடந்துடும், 3 மாதம் 1 மாதத்துலேயே எனக்கு நல்ல நேரம் வந்து துவங்க ஆரம்பிச்சிடும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இருங்கள். அந்த நல்ல எண்ணமானது என்ன ஆகும் என்றால், உங்களை நீங்களே திரும்பி பார்க்கும் அளவுக்கு உங்களை உயர்த்தும். இதுவரைக்கும் நீங்கள் கம்மியாக ஒரு அளவுக்கு சம்பாதித்திருக்கலாம், ஒரு கஷ்டமான நிலைமையில் இருந்திருக்கலாம், அடுத்தவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். இப்படி பல சோதனைகளை கடந்து வந்தாலும் இனி வரும் காலத்தில் லாபம் மற்றும் நிறைய நல்ல விஷயம் நிச்சயமாக பார்ப்பீர்கள். புரிந்ததா? யோசித்து யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து 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 மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தால் அந்த விஷயத்தை யோசித்து விட்டோம், அதற்கு பிறகு அதை விட்டுவிட வேண்டும். அடுத்தடுத்தடுத்தடுத்து என்பதையே பார்க்க வேண்டும். நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் நல்லது நடக்கும். காலம் மொத்தமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். எல்லா பொழுதிலேயும் இந்த இரவு நேரத்தில் என்ன வணங்கக்கூடாது, பகல் நேரத்தில் தான் வணங்க வேண்டும், இரவு 2 மணி 1 மணி 3 மணிக்கெல்லாம் வணங்கக்கூடாது, கிடையாது. இந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் எந்த நிமிடம் வேண்டுமானாலும் சாய் என்று நீ கூப்பிடலாம், வருவேன். ஆபத்தோ இல்லை கஷ்டமோ, ஏதோ ஒரு மன கஷ்டமோ இல்லை சந்தோஷமோ, ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி என்று பகிர வேண்டுமோ, எதுவாக இருந்தாலும் என்னை நீ தாராளமாக கூப்பிடலாம். ஓடி வருவேன். ஓடி வந்து உனக்கு தேவையானதை ஒவ்வொன்றும் கொடுத்து கொண்டு உன்னை நிம்மதியாக வாழ வைத்து கொண்டே இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எண்ணம், என் பிள்ளை, என்னுடைய பிள்ளைகள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். முதலில் கர்மவினை முடித்துவிட்டு பிறகு சந்தோஷத்தை பெற வேண்டும். இதுதான் என்னுடைய எண்ணம். என்னுடைய எண்ணம் எவ்வளவு சீக்கிரமாக வெளிப்படுகிறது என்பதை பார். நல்லதே நடக்கும், எல்லாம் திருப்தியாக இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.